ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த இந்தியாவால் முடியும், இத்தாலி கருத்து. அவசர நிலை அறிவித்த ரஷ்யா, இராணுவ தளவாடங்கள் துவம்சம் செய்த உக்ரைன். வெடிகுண்டு மிரட்டலால் அவசரமாக தரையிறங்கிய இந்தியா ஜெர்மனி விமானம், விசாரணையில் வெளியான தகவல். கென்யா பாடசாலையில் தீ, 17 மாணவர்கள் உயிரிழப்பு. லீவே இல்லாமல் 103 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்த ஊழியர் உறுப்பு செயலிழந்து உயிரிழந்த பரிதாபம். வியட்நாமிய தலைநகரை உலுக்கிய பிறகு வலுவிழந்த யாகி புயல். உக்ரைன் ரஷ்யா இடையேயான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவால் முடியும் என்று இத்தாலி கூறியுள்ளது. இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி இது தொடர்பாக கூறுகையில், உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, சீனா போன்ற நாடுகளால் உதவ முடியும் என்றார். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் எனவும் இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நட்பு நாடுகள் மத்தியஸ்தம் செய்யலாம் என்று புடின் கூறியிருந்த நிலையில் இத்தாலி பிரதமர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த வாரம் மாஸ்கோ செல்கிறார். இந்த பயணத்தின் போது ரஷ்யா உக்ரைன் மோதலை தீர்க்கும் நோக்கில் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு அடுத்தடுத்து பயணம் மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் வரும் 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் ரஷ்யா செல்கிறார். இந்த பயணத்தின் போது ரஷ்யா அதிபர் புடினை அஜித் தோவல் சந்தித்து பேசுகிறார். அப்போது ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் அமைதிக்கான முயற்சிகள் தொடர்பாகவும் அஜித் தோவல் விவாதிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அஜித் தோவலின் இந்த பயணத்தின் போது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்திற்கு இடையே சீனா மற்றும் ரஷ்யா நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான், எகிப்து மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. கடந்த ஆண்டு பிரிக்ஸ் NSA கூட்டம் தென் ஆப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பாக அஜித் தோவல் கலந்து கொண்டிருந்தார். கடந்த மாதம் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புடினும் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினர். இந்த உரையாடலின் போது அஜித் தோவல் அடுத்த மாதம் மாஸ்கோ வர இருப்பதாகவும் அப்போது அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆலோசனை செய்வார் என்று மோடி கூறியிருந்தார். பிரதமர் மோடி உக்ரைன் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு நாடு திரும்பிய பிறகு புடினுடன் பேசுகையில் இவ்வாறு கூறியிருந்தார். பிரதமர் மோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி, ராஜ்ய ரீதியிலும் பேச்சுவார்த்தையின் மூலமே போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும், நண்பர் என்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுக்கு மத்தியஸ்தம் செய்து உதவ தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார். முன்னதாக உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவித்த ரஷ்ய அதிபர் புடின், இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்யலாம் என்று புடின் அறிவித்தார். இந்த நிலையில் தான் அஜித் தோவலின் ரஷ்ய பயணம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளதாக அமைந்துள்ளது. ரஷ்யாவில் உள்ள வொரோனேஜ் என்னுமிடத்தில் ஆயுதங்கள் சேமிப்பகம் ஒன்று உள்ளது. அதிகாலை 3 மணியளவில் உக்ரைன் அந்த சேமிப்பகம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. கமிகேஸ் வகை ட்ரோன் மூலம் அந்த சேமிப்பகத்தில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலில் அந்த சேமிப்பகம் தீப்பற்றியுள்ளது. தீப்பற்றியதும் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடிக்க துவங்கியுள்ளன. இரவு முழுவதும் அவை தொடர்ச்சியாக வெடித்துக் கொண்டே இருந்துள்ளன. உக்ரைன் தாக்குதலால் அந்த சேமிப்பகம் வெடித்து சிதற துவங்கியதை அடுத்து ரஷ்யாவின் ஓஸ்ட்ரோஹோஸ்கி மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள கிராமம் ஒன்றிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் 50 மைல் தொலைவில் உள்ள வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்காலிக தங்கும் மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெடி விபத்தால் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது இதுவரை தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியாவின் மும்பை நகரிலிருந்து ஜெர்மனியின் பிராங்க்பர்க் நகருக்கு புறப்பட்டு சென்ற விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானத்தின் கழிவறையில் ஒரு துண்டு காகிதத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் வகையில் வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மொத்தம் 247 பேர் பயணம் செய்த அந்த விமானம் துருக்கியில் உள்ள எர்சரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து அந்த விமானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர்.
இந்த சோதனையில் சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் கிடைக்காதால் விமானத்திற்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதற்கிடையில் எர்சரம் விமான நிலையத்தில் இருந்து பயணிகளை பிராங்க்பர்ட் நகருக்கு அழைத்து செல்ல விஸ்தாரா நிறுவனம் சார்பில் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதேபோல் எர்சரம் விமான நிலையத்தில் விமான சேவைகள் வழக்கம் போல் இயங்க தொடங்கியதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கள் நாட்டு குழந்தைகளை வெளிநாட்டினர் தத்தெடுக்க சீனா தடை விதித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் சீனாவில் உள்ள இரத்த உறவுகள் மனைவி அல்லது கணவரின் குழந்தைகளுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் அங்கு உழைக்கும் தகுதியுடைய இளைஞர்களின் விகிதமும் சரிவடைந்து வருகிறது. இதன் விளைவாக மிக நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை என்ற கொள்கை கைவிடப்பட்டது. இந்நிலையில் தங்கள் நாட்டுக்கு குழந்தைகளை வெளிநாட்டினர் தத்தெடுக்க சீன அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் விடுப்பு இல்லாமல் 103 நாட்கள் தொடர்ந்து வேலைக்கு சென்ற ஊழியர் உடல் உறுப்பு செயலிழந்து உயிரிழந்துள்ளார். கிழக்கு சீனாவில் ஜென்ஜியாங் மாகாணத்தில் உள்ள சோசவுன் பகுதியில் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் 30 வயதான அபாவ் என்ற நபர் ஒருவர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் அடிப்படையில் பெயிண்டராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். அந்த வகையில் இவர் இந்த வருடம் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரை தொடர்ந்து 103 நாட்கள் வேலை செய்து வந்ததால் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமாகியுள்ளது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அபாவ் கல்லீரல் செயலிழப்பு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். அபாவ் உயிரிழந்ததற்கு தொடர்ச்சியாக வேலை வாங்கிய நிறுவனமே காரணம் என்று அவரின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அபாவின் உயிரிழப்புக்கு நிறுவனமும் 20% காரணம் என்பதால் அவரின் குடும்பத்திற்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக 10,000 யென்கள் உட்பட மொத்தம் 4 லட்சம் யென்களை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 47,000 லட்சம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கெஞ்சாவில் விடுதி பாடசாலை ஒன்றின் தங்குமிடத்தில் ஏற்பட்ட தீயில் குறைந்தது 17 மாணவர்கள் கொல்லப்பட்டதோடு மேலும் 13 பேர் கடும் தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். கியேரி பகுதியின் ஆரம்ப பாடசாலையில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம் வெளியிடப்பட்டிருப்பதோடு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களின் வயது மற்றும் அடையாளம் தொடர்பான விவரம் உடன் வெளியாகவில்லை. எனினும் அவர்கள் சிறுவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆரம்ப பாடசாலை 5 மற்றும் 12 வயதிற்கு இடைப்பட்ட வயதுடைய சுமார் 800 மாணவர்களை பராமரிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் பற்றி விசாரணை நடத்தப்பட்டு வருவதோடு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீஸ் பேச்சாளர் ரெசிலா ஒனியாங்கோ தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்பட்ட உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு தீயில் கருகியுள்ளது. இவ்வாறு ஒனியாங்கோ AFP செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். வியட்நாமிய தலைநகர் ஹனோயை உலுக்கிய பிறகு செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று யாஹி புயல் வலுவிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக ஹனோயில் குறைந்தது 3 மாண்டனர். ஹனோயில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேருடன் சாய்ந்ததுடன் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் புயல் வலுவிழந்துள்ள போதிலும் வியட்நாமின் வடக்கு பகுதியில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு தொடரும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யாஹி புயல் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று வியட்நாமின் வடக்கு பகுதி கரையை கடந்தது. இதில் குறைந்தது 7 பேர் மாண்டதுடன் பலர் காயமடைந்தனர். புயல் வலுவிழந்துள்ள நிலையில் ஹனோயின் நோய்ஃபா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக வியட்நாமிய அரசாங்கத்திற்கு சொந்தமான ஊடகம் தெரிவித்துள்ளது. யாஹி புயல் காரணமாக வியட்நாமின் கடலோர பகுதியில் அலைகள் 4 மீட்டர் வரையிலான உயரத்துக்கு எழுந்ததாக நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடலில் மாயமானோரை தேடும் பணிகள் செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. அங்குள்ளவர்கள் மின்சாரமின்றி தவிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.